தினம் ஒரு ஞானம், தினம் ஒரு தகவல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சுவாத்தியாயா அப்படின்னு. சுவாத்தியாயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, புத்தகம் வாசித்தல். நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த புத்தகங்கள் வாசிப்பது, புக் ரீடிங் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சி போச்சு. எப்போ பார் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மொபைலில் பார்க்குறோம், டிவியை பார்க்குறோம், ஏதோ ஒரு டைம் நம்ம வீணடிக்கிறோம். ஆனால் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் அப்படின்னு இருக்கார் பத்ரிஜி. சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்லும்பொழுது, மகான்களுடைய புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது நாம் அந்த மகான்களோடு நம்ம இணைக்கிறோம். அப்போ நல்லா நமக்கு மனது ரொம்ப அமைதியாக, ரொம்ப ஆனந்தமாக, சந்தோஷமாக அந்த ஆத்தரோடு நம்ம கனெக்ட் ஆகிடுவோம். புத்தகங்கள் வாசிப்பது எதற்காக அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஞானத்தை வளர்த்து கொள்வதற்காக. இந்த மகான்கள் கிட்ட நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ரொம்ப கிரேட்டு, இவங்க ரொம்ப கிரேட்டு, இந்த மகான் கிரேட்டு, அது கிடையாது. நாமளும் அவர்கள் போல் ஆக முடியும். ஏன்னு கேட்டால், அந்த புத்தகங்களிலிருந்து என்ன கற்றுக்கிறோம்னா, ஒரு ஞானத்தை கற்றுக்கிறோம். அதுதான் தியானத்தினால் ஞானங்கிறது. அந்த புத்தகம் வாசித்தல் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப 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 அற்புதமான ஒரு ஞானம் கிடைக்கும். ஒரு புத்துணர்ச்சி வரும். நம்மளுடைய மனம் எங்கேயும் அலைப்பாயாமல் ஒரே இடத்தில் இருப்பதற்கு தியானத்தோடு இணைந்து புத்தகம் வாசிப்பது அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு ஞானத்தை கொடுக்கும். தொடர்ந்து தியானம் செய்யுங்க, தொடர்ந்து புத்தகங்கள் வாசியுங்கள்.